இயேசு சிறந்தவரே, எல்லாருக்கும் நல்லவரே. எல்லாருக்கும் நம் இயேசு சிறந்தவரே, எல்லாருக்கும் நல்லவரே. எல்லாருக்கும் உள்ளோர்க்கும் எளியோர்க்கும் வலியோர்க்கும் எல்லாருக்கும் நம் இயேசு சிறந்தவரே. அல்லேலூயா கீதம் பாடுவோம், ஆர்ப்பரித்தே தினம் புகழுவோம். அல்லேலூயா கீதம் பாடுவோம், ஆர்ப்பரித்தே தினம் புகழுவோம். எல்லாருக்கும் இயேசு, எல்லாருக்கும் இயேசு, எல்லாருக்கும் இயேசு சிறந்தவரே. நாம் யாவரும் எழுந்து நின்று ஜெபம் செய்வோம். கர்த்தரை துதியுங்கள், நம்முடைய தேவனை கீர்த்தனம் பண்ணுங்கள். துதித்தலே இன்பமும் ஏற்றதுமாயிருக்கிறது. நான் பாடும்போது என் உதடுகளும் நீர் மீட்டுக்கொண்ட என் ஆத்துமாவும் கம்பீரித்து மகிழும். துதிகளுக்கு பாத்திரராயிருக்கிற அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வாதமான மனமகிழ்ச்சி நாளின் ஞாயிறு ஆராதனை வேளைக்காக நன்றி செலுத்துகின்றோம். தகப்பனே, இந்த ஆசீர்வாதமான இந்த ஆராதனையை இது திருச்சபை மக்களுடைய கிறிஸ்மஸ் கீத ஆராதனையாக ஆசீர்வதித்து தருகிற தயவுக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த சிறப்பான இந்த கிறிஸ்மஸ் கீத ஆராதனை ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக்கி தருவீராக. பாடல்களை பாடுகிற முது பிள்ளைகளை உடைய கிருபையினால் நிரப்பும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனை முழுவதும் தெய்வீக பிரசன்னத்தினால் எங்கள் ஒவ்வொருவரும் நிறைத்து முது பிள்ளைகளுக்கு வேண்டிய எல்லா நன்மையான ஈவுகளை அருளி செய்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பரிசுத்த பிதாவே, ஆமென். ஆராதனைக்கு ஆரம்பமாக ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாக கீதம் 91 பாமாலை 57 பாடுவோம். இப்போ நாம் பெத்லகேம் சென்று ஆச்சரிய காட்சியாம். கீதம் 91 பாமாலை 57 பாடுவோம்.
ஜெபம் பண்ண கடவோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரின் நாமத்தினாலே கர்த்தருடைய ஜெபத்தை யாவரும் சேர்ந்து எடுப்போம். பரமண்டலங்களில் இருக்கிற ஆக உம்முடைய சித்த மறுமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. நல்ல அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமைகளை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்னென்னைக்கும் உடையவைகளையும். ஆமேன். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். தேவனே, எங்களை ரட்சிக்க விரைவாய் வாரும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. கர்த்தரை துதியுங்கள். முறையாக வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 149 சங்கீதம். 149 சங்கீதத்தை முறையாக வாசிப்போம். அல்லேலூயா, கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள். பரிசுத்தவான்களின் சபையிலே அவருடைய துதி விளங்குவதாக. அவருடைய நாமத்தை நடனத்தோடு துதித்து தம்புருவினாலும் கிண்ணறத்தினாலும் அவரை கீர்த்தனம் பண்ண கடவர்கள். பரிசுத்தவான்கள் மகிமையோடே களி கூர்ந்து தங்கள் படுக்கைகளின் மேல் கெம்பீரிப்பார்கள். அவர்களுடைய ராஜாக்களை சங்கிலிகளினாலும் அவர்களுடைய மேன்மக்களை இருப்பு விலங்குகளாலும் கட்டவும், எழுதப்பட்ட நியாய தீர்ப்பை அவர்கள் பேரில் செலுத்தவும். சேர்ந்து வாசிப்போம். இந்த கணம் அவருடைய பரிசுத்தவான்கள் யாவருக்கும் உண்டாகும். அல்லேலூயா. வானத்தையும் பூமியும் படைத்த உட்காருங்கள். முதலாவது வேத பாடம் வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட முதலாம் வேத பாடம் பரிசுத்த லூக்கா என்பவர் எழுதின நற்செய்தி நூல் 2ஆம் அதிகாரம்
7ஆம் வசனம் முதல் 14ஆம் வசனம் வரை. லூக்கா 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் முதல். அவள் தன் முதல் பேரான குமாரனை பெற்று சத்திரத்திலே அவர்களுக்கு இடமில்லாதிருந்தபடியினால் பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னிலே கிடத்தினாள். அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளிகளில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தைகளை காத்து கொண்டிருந்தார்கள். அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடத்திருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றான். அச்சனமே பரமசேனையின் திரள் அந்த தூதனுடனே தோன்றி, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள் என்பது வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட 2ஆம் வேத பாடம் வாசித்தாயிற்று. செவையின் ஐக்கிய சங்க கீத ஆராதனையிலே பங்கு பெறும்படி வந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அன்போடு கூட வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஆண்டவருடைய கிருபையும் ஆசீர்வாதம் உங்களோடு கூட எப்பொழுதும் நிலைத்திருப்பதாக. இந்த வார திருவசன தலைப்பு அன்பின் வெளிப்பாடு. 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். 1 யோவான் 4:9. தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை உலகத்திலே அனுப்பினதினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை உலகத்திலே அனுப்பினதினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. திருவசனம் சொல்கிற பிள்ளைகள் சொல்லும்படியாக அன்போடு நான் கேட்டு, தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. உன்னியோவான் 4:9. தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை உலகத்தில் அனுப்பினதினால் தேவன் நம்மேலே வைத்த அன்பு வெளிப்பட்டது. 1 யோவான் 4:9. தம்முடைய ஒரே பேரான குமாரனினாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை இவ்வுலகத்தில் அவரை அனுப்பினதினால் தேவன் நம்மில் வைத்த அன்பு வெளிப்பட்டது. 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். தலைப்பு அன்பின் வெளிப்பாடு. தம்முடைய ஒரே பேரான குமாரனாலேயே நாம் பிழைக்கும்படி தேவன் அவரை இவ்வுலகத்தில் அனுப்பினதினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். தலைப்பு அன்பின் வெளிப்பாடு. தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை உலகத்திலே அனுப்பினதினால் தேவன் நம்மில் வைத்த அன்பு வெளிப்பட்டது. 1 யோவான் 4:9.
தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை இவ்வுலகத்திலே அனுப்பினதினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. 1 யோவான் 4:9. தலைப்பு அன்பின் வெளிப்பாடு. தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை இவ்வுலகத்தில் அனுப்பினதால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. 1 யோவான் 4:9. தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நான் பிழைக்கும்படிக்கும் தேவன் அவரை இவ்வுலகத்திலே அனுப்பினதால் தேவன் வைத்த அன்பு வெளிப்பட்டது. 1 யோவான் 4:9. தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை இவ்வுலகத்தில் அனுப்பினதால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. 1 யோவான் 4:9. தம்முடைய ஒரே பேரான தேவனுடன் தம்மை வெளிப்பட்டது. 1 யோவான் 4:9. தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை இவ்வுலகத்திலே அனுப்பினதால் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. 1 யோவான் 4:9. பிள்ளைங்களே, உங்கள் பிச்சோருக்கு கத்தருக்குள் கீழ்ப்படிங்கள், இது நியாயம். எனக்கு ஒத்தாசை வரும் பருவத்தங்குக்கு நேராக என் கண்களை ஏறைக்கினேன். வானத்திலும் பூமியிலும் உண்டாக்கின கத்தடையத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். தலைப்பு அன்பின் வெளிப்பாடு. தம்முடைய சொல்லு. சரி சரி அங்கே பாரு. ஒரே பேரான குமாரனாலே நான் சொல்லு. சரி அன்பானவர்களே, இந்த நாளிலும் இந்த சபையாருடைய சங்கங்களின் கீத ஆராதனையிலே நீங்கள் எல்லாரும் பாடும்படி வந்திருக்கின்றீர்கள். கர்த்தர் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த சிறப்பு ஆராதனையில் நமக்கு ஆண்டவருடைய செய்தி கொடுக்கும்படியாக நம்முடைய திருச்சபை அதிகமாய் நேசிக்கின்ற கர்த்தர் வல்லமையாக பயன்படுத்தப்பட்டு வருகின்ற அன்புக்குரிய சகோதரர் ப்ரொஃபஸர் டாக்டர் சுரேஷ் சாலமோன் அவர்களை அணுகின பொழுது மிகுந்த மகிழ்ச்சியோடு கூட அவர்கள் வருகைன்னு சொல்லி இந்த நாளில் வந்திருக்கிறார்கள். அவர் பெங்களூர் பட்டணத்திலே கல்லூரியிலே அவர் பேராசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள். நம்ம அழைத்த உடனே மிகுந்த மகிழ்ச்சியோடு கூட மத்தியில் வந்திருப்பது ஒரு சந்தோஷமான ஒரு காரியம். கடந்த ஆண்டிலும் நம்ம மத்தியில் வந்திருந்து ஒரு சிறப்பான ஆண்டவருடைய செய்தியை கொடுத்தார்கள். இவர்களை நான் பல ஆண்டுகளாக அறிவேன். கர்த்தருக்கு வைராக்கியமாக ஊழியம் செய்கிற அருமையான சகோதரர். நான் வந்திருப்பெரிய சந்தோஷமான ஒரு காரியம். அவர்களை நம்முடைய திருச்சபையின் சார்பாக அன்போடு வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த பாடலெல்லாம் முடிந்த பிறகு அவர்கள் நமக்கு ஆண்டவருடைய செய்தியை நமக்கு கொடுப்பார்கள். முதலாவதாக இந்த சங்கங்களின் சார்பாக பாடலை பாடும்படியாக நம்முடைய ஆண்கிலேக்க சங்கத்தினர் முதலாவது வருகிறார்கள்.
அதைத் தொடர்ந்து பாடங்கள் வாசிக்கப்படும். அதைத் தொடர்ந்து இந்த சங்கங்களுடைய அறிவிப்புகள் கொடுக்கும் பொழுது நீங்கள் வந்திருந்து பாடும்படியாக உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். புகழும் திரு ஆதிவன் பிறந்தார். வரவும் புகழும் திரு ஆதிவன் பிறந்தார். ஆதிவன் பிறந்தார். கமலாதிவன் பிறந்தார். ஆதிவன் பிறந்தார். கமலாதிவன் பிறந்தார். வரவும் வரவும் புகழும் திரு ஆதிவன் பிறந்தார். வரவும் வரவும் புகழும் திரு ஆதிவன் பிறந்தார். அன்பான பரனே அருள்மேவும் காரணனே. அன்பான பரனே அருள்மேவும் காரணனே. நமர்ச்சய ரட்சகராயின் பூச்சியவரனே. நமர்ச்சய ரட்சகராயின் பூச்சியவரனே. வரவும் வரவும் புகழும் திரு ஆதிவன் பிறந்தார். வரவும் புகழும் திரு ஆதிவன் பிறந்தார். ஆகம் பாவமர நீயம் நிறைவேற. ஆகம் பாவமர நீதம் நிறைவேற. அன்று அல்லேயாவின் வெள்ளையடியில் உள்ளனையில் பிறந்தார். அன்று அல்லேயாவின் வெள்ளையடியில் உள்ளனையில் பிறந்தார். வரவும் வரவும் புகழும் திரு ஆதிவன் பிறந்தார். வரவும் வரவும் புகழும் திரு ஆதிவன் பிறந்தார். ஞானியர் தேட பாடவர் பாட. ஞானியர் தேட பாடவர் பாட. திகழந்தய உன்னத பன்னரும் ஏசையாயின் நீளம் பிறந்தார். திகழந்தய உன்னத பன்னரும் ஏசையின் நீளம் பிறந்தார். வரவும் வரவும் புகழும் திரு ஆதிவன் பிறந்தார். வரவும் வரவும் புகழும் திரு ஆதிவன் பிறந்தார். ஆடவர் நாட ஆடவர் கொண்டாட. ஓடவர் நாட ஆடவர் கொண்டாட. என்று கோத்திரம் கோத்திரம் சாத்திடவே யுத கோத்திரம் பிறந்தார். கோத்திரம் கோத்திரம் சாத்திடவே யுத கோத்திரம் பிறந்தார். வரவும் வரவும் புகழும் திரு ஆதிவன் பிறந்தார். வரவும் வரவும் புகழும் திரு ஆதிவன் பிறந்தார். தொடர்ந்து இரண்டாவது வேத பாடம் வாசிக்க கேட்போம். அதைத் தொடர்ந்து வாலிபர் ஐக்கிய சங்கங்கள் சிறப்பு பாடலை பாடுவார்கள். வாசிமறிய குறிக்கப்பட்ட இரண்டாம் வேத பாடம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 1 முதல் 6 வசனங்கள். ஏசாயா 9:1 முதல்
ஆகிலும் அவர் செபுலோ நாட்டையும் நப்தலி நாட்டையும் இடுக்கமாய் ஈனப்படுத்தின முந்தின காலத்தில் இருந்தது போல அது இருண்டோடிருப்பதில்லை. ஏனென்றால் அவர் கடற்கரை அருகிலும் யோர்தான் நதி அருகிலும் உள்ள புறஜாதியாருடைய கலிலேயாவாகிய அத்தேசத்தை பிற்காலத்திலே மகிமைப்படுத்துவார். இருளிலே நடிக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் தேசத்தில் குடிந்தவர்களின் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. அந்த ஜாதியை திரளாக்கி அதற்கு மகிழ்ச்சியை பெருக பண்ணினீர். அரிப்பில் மகிழ்கிறது போலவும் கொள்கையை பங்கிட்டு கொள்கையில் கலிகுறுவது போலவும் மூக்கு முன்பாக மகிழ்கிறார்கள். மீதியானரின் நாட்களில் நடந்தது போல அவர்கள் சுமந்த நுகத்தடியையும் அவர்கள் தோளில் மேலிருந்த மிலாற்றையும் அவர்கள் ஆலோற்றியின் கோலையும் முறித்து போட்டீர். அமளியாய் யுத்தம் பண்ணுகிற வீரருடைய ஆயுத வர்க்கங்களும் இரத்தத்தின் புரண்டா உடுப்பும் அக்கினிக்கு இரையாக சுட்டரிக்கப்படும். நமக்கொரு பாலகன் பிறந்தார், நமக்கொரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளில் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். வாசிக்கும்படி குறிக்கப்பட்ட 2ஆம் வேதபாடம் மஸ்டேட். இவர் ஐக்கிய சங்கங்கள் முன்பதாக வந்து பாடுமாறு கேட்டுக்கொள்கிறேன். தேவனவர் மகத்துவத்தின் கர்த்தரவர் இம்மானுவேலினோடு இருப்பாரே. சமாதான பிரபு அவர் நன்மை தரும் தகப்பனவர் இம்மானுவேலினோடு இருப்பாரே. மகிமை நிறைந்த தேவனவர் மகத்துவத்தின் கர்த்தரவர் இம்மானுவேலினோடு இருப்பாரே. சமாதான பிரபு அவர் நன்மை தரும் தகப்பனவர் இம்மானுவேலினோடு இருப்பாரே. இம்மானுவேல் 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 என்னோடு இருப்பாரே. இம்மானுவேல் 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 என்னோடு இருப்பாரே. பரலோகத்தை திறந்தவர் இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே. மாம்சமாக வந்தவர் நமக்கு பேசுபவர் இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே. மனிதனாக பிறந்தவர் பரலோகத்தை திறந்தவர் இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே. மாம்சமாக வந்தவர் நமக்கு வாழும் பேசுபவர் இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே. இம்மானுவேல் 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 என்னோடு இருப்பாரே. இம்மானுவேல் இம்மானுவேல்
தொடர்ந்து 3வது வேத பாடம் வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட 3ஆம் வேத பாடம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18வது வசனம் 1ஆம் அதிகாரம் 18வது வசனம் முதல் 25வது வசனம் வரை. மத்தேயு 1ஆம் அதிகாரம் 18வது வசனம் முதல் 25வது வசனம் வரை. இயேசு கிறிஸ்துவினுடைய ஜனனத்தின் விவரமாவது, அவருடைய தாயாகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் கூடி வரும் முன்னே அவள் பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பவதி ஆனாள் என்று காணப்பட்டது. அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாயிருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் இரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாயிருந்தான். அவன் இப்படி சிந்தித்து கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்து கொள்ள ஐயப்படாதே. அவளிடத்தில் உற்பத்தியாய் இருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. அவள் ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை இரட்சிப்பார் என்றான். தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தராலே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. அவன், இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். யோசேப்பு நித்திரை தெளிந்து எழுந்து கர்த்தருடைய தூதன் தனக்கு கட்டளையிட்டபடியே தன் மனைவியை சேர்த்து கொண்டு அவள் தன் முதற் பேரான குமாரனை பெருமளவும் அவளை அறியாதிருந்து அவருக்கு இயேசு என்று பெயரிட்டான். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட 3ஆம் வேத பாடம் வாசித்தாயிற்று. தொடர்ந்து ஞாயிறு பாடசாலை ஆசிரியர்கள் சிறப்பு பாடலை பாடுவார்கள். ராஜாதி ராஜா
தொடர்ந்து 4வது வேத பாடம் வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட 4வது வேத பாடம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 6 வசனங்கள். மத்தேயு 2 1 முதல் 6 வசனங்கள். ஏரோது ராஜாவின் நாட்களில் யூதேயாவிலுள்ள பெத்லகேமிலே இயேசு பிறந்த பொழுது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். ஏரோது ராஜா அதை கேட்ட பொழுது அவனும் அவனோட கூட எருசலேம் நகரத்தார் அனைவரும் கலங்கினார்கள். அவன் பிரதான ஆசிரியர் ஜனத்தின் வேதபாரகர் எல்லாரையும் கூடிவரச் செய்து கிறிஸ்துவானவர் எங்கே பிறப்பார் என்று அவரிடத்தில் விசாரித்தான். அதற்கு அவர்கள், யூதேயாவிலுள்ள பெத்லகேமிலே பிறப்பார். அது ஏனென்றால் யூதேயா தேசத்திலுள்ள பெத்லகேமே, யூதாவின் பிரபுக்களில் நீ சிறியதல்ல, என் ஜனமாகிய இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிடத்தில் இருந்து புறப்படுவார் என்று தீர்க்கதரிசினால் எழுதப்பட்டிருக்கிறது என்றார்கள். வாசிக்க வேண்டிய 4வது வேத பாடம் வாசித்து முடிந்தது. தொடர்ந்து பெண்கள் ஐக்கிய சங்கம் 9வது வந்து பாடுமாறு கேட்டுக்கொள்கிறேன். தெய்வத்தில் தெய்வமானவர் என்கிற சிறப்பு பாடலை பாட வருகிறார்கள். தேவனானவர்
தொடர்ந்து 5வது வேத பாடம் வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட 5ஆம் வேத பாடம் மீகா 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 6ஆம் வசனம் வரை. மீகா 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல். சேனைகளையுடைய நகரமே, இப்போது தண்டு தண்டாக கூடிக்கொள். நமக்கு விரோதமாக முற்றுகை போடப்படும் இஸ்ரவேலுடைய நியாயாதிபதியை கோலினால் கன்னத்திலே அடிப்பார்கள். எப்பிராத்தா எண்ணப்பட்ட பெத்லகேமே, நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாயிருந்தாலும் இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். அவருடைய புறப்படுதல் அநாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையது. ஆனாலும் பிரசவிக்கிறவள் பிரசவிக்கிற மட்டும் அவர்களை ஒப்பு கொடுப்பார். அப்பொழுது அவருடைய சகோதரரில் மீதியானவர்கள் இஸ்ரவேல் புத்திரரோடு கூட திரும்புவார்கள். அவர் நின்று கொண்டு கர்த்தருடைய பலத்தோடும் தம்முடைய தேவனாய கர்த்தருடைய நாமத்தின் மகத்துவத்தோடும் மேய்ப்பார். ஆகையால் அவர்கள் நிலைத்திருப்பார்கள். அவர் இனி பூமியின் எல்லைகள் பரியந்தமும் மகிமைப்படுவார். இவரே சமாதானக்காரனர். அசீரியன் நம்முடைய தேசத்திலே வரும்போதும் நம்முடைய அரண்மனைகளை மிதிக்கும் போதும் 7 மெய்ப்பரையும் மனுஷரில் 8 அதிபதிகளையும் அவனுக்கு விரோதமாக நிறுத்துவேன். இவர்கள் அசீரியா தேசத்தையும் நிம்ரோதின் தேசத்தையும் அதனுடைய வாசல்களுக்கு உட்புறமாக பட்டயத்திற்கு இரையாக்குவார்கள். அசீரியன் நம்முடைய தேசத்தில் வரும்போதும் நம்முடைய எல்லைகளை மிதிக்கும் போதும் அவனுக்கு நம்மை தப்புவிப்பார். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட 5ஆம் வேத பாடம் வாசித்தாயிற்று. தொடர்ந்து IMS ஜெபக்குழு தன்னார்வ ஊழியர்கள் ஒரு சிறப்பு பாடலை பாடுவார்கள். சென்னையிலே தேவனுடைய ஊழியத்தை செய்து வருகிற அநேக ஆண்டுகளாக ஒரு எளிமையான தேவ ஊழியராக வாழ்ந்து வருகிற பெரியவர் வியாசர் லாரன்ஸ் அவர்கள் எழுதி இம்மான் அண்ணாச்சி அவர்கள் இசையமைத்த ஒரு பாடல். அந்த பாடலை IMS ஜெபக்குழு மூலமாக இன்று நாங்கள் பாடுகிறோம். இந்த பாடலுக்கு இடையிசை இன்டர்லூட் இசை வழங்கியவர் நம்முடைய சபை ஊழியர் ரிவின் ஆஸ்டின் அவர்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆறுதலின்றி அலைந்தேன், அரவணைக்கும் தேவனே, நான் பாவியாயிருக்கையிலே நேசித்ததே இறைவா, என்னை நேசித்ததே இறைவா, என்னை நேசித்ததே இறைவா, ஏராளமாயிருமை ஏழையன் மேல் சொரிந்து, ஏராளமாயிருமை ஏழையன் மேல் சொரிந்து நேசித்ததே இறைவா, என்னை நேசித்ததே இறைவா, என்னை நேசித்ததே இறைவா. பரம்பொருளே உம்மை நாடமறந்தே நாயகனே, பாவமறியாத பரம்பொருளே உம்மை நாடமறந்தே நாயகனே, தாழ்மையில் நீர் உதிக்க பாவியன் பாவமன்றோ, தாழ்மையில் நீர் உதிக்க பாவியன் பாவமன்றோ, காரணமோ கருணை பொருளே, காரணமோ கருணை பொருளே, என்னை நேசித்ததே இறைவா, என்னை நேசித்ததே இறைவா.
மாளிகை மாடங்கள் தேடலையோ புவி மாமன்னர் மன்னங்கள் நாடலையோ கூடுண்டு பறவைகளுக்கு குளிர்ந்து நரிகளுக்கு கூடுண்டு பறவைகளுக்கு குளிர்ந்து நரிகளுக்கு தலமில்லையோ தலை சாய்ந்துறங்க தலமில்லையோ தலை சாய்ந்துறங்க என்னை நேசித்தது இறைவா தூதர்களும் சூழ்ந்து பாடி வர தேடி வர தூதர்களும் சூழ்ந்து பாடி வர தாய்மடி தேடினீரோ பேரிடம் உமக்கில்லையோ தாய்மடி தேடினீரோ பேரிடம் உமக்கில்லையோ தாவரமே தயவே அருள்வாய் தாவரமே தயவே அருள்வாய் என்னை நேசித்ததே இறைவா என்னை நேசித்ததே இறைவா ஏராளமாய் கிருபை ஏழையன் மேல் சொரிந்து ஏராளமாய் கிருபை ஏழையன் மேல் சொரிந்து நேசித்ததே இறைவா என்னை நேசித்ததே இறைவா என்னை நேசித்ததே இறைவா. தொடர்ந்து 6வது வேத பாடம் வாசிக்க கேட்போம். அதைத் தொடர்ந்து சேகர் ஆசிரியர்கள் சிறப்பு பாடலை பாடுவார்கள். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட 6ஆம் வேத பாடம் யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் முதல் 14ஆம் வசனம் முடிய. யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் முதல் 14ஆம் வசனம் முடிய. தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான். அவன் பேர் யோவான். அவன் தன்னால் எல்லாரும் விசுவாசிக்கும்படி அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க சாட்சியாக வந்தான். அவன் அந்த ஒளி அல்ல, அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்தவனாயிருந்தான். உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. அவர் உலகத்தில் இருந்தார். உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று. உலகமோ அவரை அறியவில்லை. அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார். அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட வேத பாடம் வாசித்தாயிற்று. சேகர் ஆசிரியர்கள் நீங்கள் யாவரும் வருமாறு கேட்டுக்கொள்கிறேன். எனக்காக மண் மீது வந்தீரையா.
மனிதன் மேல் பிரியமும் உண்டாகுமே. ஆரீராரோ, ஆராரீரோ, ஆரீராரோ, ஆராரீரோ, ஆரீராரோ, ஆராரீரோ, ஆரீராரோ, ஆராரீரோ. தொடர்ந்து 7வது வேத பாடம் வாசிக்க கேட்போம். கொயர் ஒரு சிறப்பு பாடலை பாடுவார்கள். அதைத் தொடர்ந்து ஒரு ஆங்கில பாடல் த ஃபர்ஸ்ட் நோயல் என்கிற சிறப்பு பாடலை பாட இருக்கிறார்கள். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட 7ஆம் வேத பாடம் ஏசாயா எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 5ஆம் வசனம் வரை. ஏசாயா 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 5ஆம் வசனம் வரை. ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையையும் பலனையும் அருளும் ஆவியும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுற பயத்தையும் அருளும் ஆவியுமாகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருப்பார். கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனையாக இருக்கும். அவர் தமது கண் கண்டபடி நியாயத்தீர்க்காமலும் தமது காது கேட்டபடி தீர்ப்பு செய்யாமலும் நீதியின்படி ஏழைகளை நியாயம் விசாரித்து யதார்த்தத்தின்படி பூமியில் உள்ள சிறுமையானவர்களுக்கு தீர்ப்பு செய்து பூமியை தமது வாக்கின் கோலால் அடித்து தமது வாயின் சுவாசத்தால் துன்மார்க்கரை சங்கரிப்பார். நீதி அவருக்கு அரை கட்டும், சத்தியம் அவருக்கு இடைக்கச்சயமாக இருக்கும். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட 7ஆம் வேத பாடம் வாசித்தாயிற்று. வந்து ஒரு ஆங்கில பாடல் த ஃபர்ஸ்ட் நோயல். Glory
வார்த்தையை கேட்பதற்கு ஆயத்தமாக யாவரும் எழுந்து நின்று கீதம் 94 பாடுவோம். 1, 3, 5 சரணங்கள் மாத்திரம் பாடுவோம். கீதம் 94 பாடுவோம். 1, 3, 5 சரணங்கள் மாத்திரம் பாடுவோம். நின்ற வண்ணமாக கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி ஒரு சில நிமிடங்கள் ஜெபம் செய்வோம். அன்பின் பரம தகப்பனே, எங்களுடைய பாவம் போக்க, எங்களுடைய சாபம் நீக்க, எங்களுடைய பலவீனங்களிலிருந்து எங்களை விடுதலையாக்க இந்த உலகத்தில் மனிதனாக அவதரித்து துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யும் நல்ல தெய்வமே, பெத்லகேமின் பாலனாய் பிறந்து வளர்ந்து இயேசு கிறிஸ்துவா இந்த உலகத்திலே மனித தெய்வமாக மனுஷகுமாரனாக நீ நடமாடிய அதே தெய்வம் இன்று உயிர் உள்ளவராக இருக்கிறீர். எங்களுடைய வேதனைகள் சோதனைகளில் எல்லாம் எங்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறீர். இப்பொழுது திருப்பிரசனம் தேவாலயத்தை நிரப்புற அப்படினால் நன்றி சுவாமி. செய்தி வேலையை பொறுப்பெடுத்துக் கொள்ளும். பேசுகிற அடியனை முற்றிலும் மறைத்து என்ன பேச வேண்டுமோ அது நம்முடைய பிள்ளைகளோடு பேசுகிறோம். நாங்கள் ஒரு மனதோடு நம்முடைய வார்த்தைகளை கேட்க எங்களுக்கு அருள் புரியும். சகல துதியும் கனத்தையும் மகிமையும் வல்லமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். தயவுசெய்து உட்காருங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அன்போடு அழைத்து
உங்கள் மத்தியிலே ஊழியம் செய்வதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த குருவானவர் ஐயா அவர்களுக்கு என்னுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சபை ஊழியர் ஐயா அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆலய பெரியோர்கள், தாய்மார்கள், வாலிப தம்பி தங்கள் சிறு பிள்ளைகள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்களும் வாழ்த்துகளும் நன்றிகளும் உறுதியாகட்டும். ஐயா அவர்கள் ஊத்துமலையிலே பணியாற்றிய பொழுது அவர்கள் முதலாவது எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தார்கள். அதன் பின்பு அவர்கள் பரப்பாடியிலே வாய்ப்பளித்தார்கள், பெருமாள்புரத்திலே வாய்ப்பளித்தார்கள். அதன் பின்பு கடந்த பாடகர் கிறிஸ்மஸ் ஆராதனையிலே கடந்த ஆண்டிலே உங்கள் மத்தியிலே கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்ற எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தார்கள். மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார்கள். ஐயா அவர்கள் இந்த நாட்களிலே நம்முடைய திருமண்டலத்திலே தேவனால் வல்லமையாக பயன்படுத்தப்படுகின்ற ஒரு தேவனுடைய பாத்திரம். கர்த்தரால் விசேஷ அபிஷேகத்தை பெற்று தேவனுடைய வல்லமையை விளங்க பண்ணும்படியாக அவர்களுடைய ஊழியங்களை நான் அநேக நாட்கள் அவருடைய ஆராதனையை நான் ஏஞ்சல் டிவியிலே நான் பார்த்திருக்கிறேன். ஐயாவுடைய வார்த்தைகளை, அவருடைய தேவ செய்தியை கேட்டிருக்கிறேன். ஐயா அவர்கள் உங்களுக்கு குருவானவராக கிடைத்திருப்பது உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம். அதற்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். சபை ஊழியர் ஐயாவுடைய கல்லூரியின் முன்னாள் மாணவர், அவர்களையும் பார்ப்பது அதிக மகிழ்ச்சியை தருகிறது. 2 முறை அவர்களோட டெலிஃபோனிலே உரையாடினேன். சில நாட்களுக்குள்ளாக அதிக மகிழ்ச்சியை கொடுத்தது. இன்றைய தியானத்திற்கு ஆதாரமாக நான் தெரிந்து கொண்டுள்ள வேத பகுதி இன்றைய நாளின் திருவசனம், இன்றைய வாரத்தின் திருவசனம் 1 யோவான் 4வது அதிகாரம் 9வது வசனம். 1 யோவான் 4வது அதிகாரம் 9ஆம் வசனம். தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை இவ்வுலகத்திலே அனுப்பினதினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்கிறது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். தேவன் நம்மை நேசிக்கிறார். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 8-16 வசனங்கள் சொல்கிறது, தேவன் அன்பாகவே இருக்கிறார். இந்த அன்பை குறித்து நாம் சில நிமிடங்கள் தியானிக்க இருக்கிறோம். தேவனுடைய அன்பு எப்படிப்பட்டது? முதலாவது, பாவிகளாகிய நம்மை, பாவியான என்னை நேசித்த அன்பு. 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் சொல்கிறது, பாவிகளை ரட்சிக்கிற கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்ற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமும் ஆனது என்று சொல்லிவிட்டு பவுல் சொல்கிறார், அவர்கள் பிரதான பாவி நான். பாவிகளாகிய நம்மை நேசித்தார். உலகத்திலே பாவிகளை நேசிப்பது அரிது. பாவம் செய்கிற ஒரு மனிதனை யாரும் விரும்ப மாட்டார்கள், எல்லாரும் வெறுப்பார்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்தில் ஒரு பெண், ஆண்டவர் இயேசு ஒரு விருந்து வைபவத்தில் இருக்கும் பொழுது ஒரு பெண் வருகிறாள். தைலத்தினால் அவரை அபிஷேகம் செய்கிறாள். அவருடைய பாதங்களை தன்னுடைய கண்ணீரினால் நனைத்து முத்தம் செய்து தைல குப்பியை உடைத்து ஊற்றுகிறாள். எல்லாரும் சொல்லுகிறார்கள், இவள் ஒரு பாவியான பெண். இயேசு வெறுக்கவில்லை. இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொன்னார். பாவிகளை நேசிக்கிற அன்பு. இந்த உலகத்தில் அவருக்கு ஒரு பெயர் கொடுக்கப்பட்டிருந்தது. அவர் என்ன சொன்னார்கள் தெரியுமா? லூக்கா 5ஆம் அதிகாரம் 29-30 வசனங்களிலே பாவிகளோடு போஜனம் பானம் பண்ணினார் என்று சொன்னார்கள். மத்தேயு 11ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே ஆயக்காரருக்கும் பாவிகளுக்கும் சிநேகிதன் என்றார்கள். ஒடுக்கப்பட்டவர்கள், நெருக்கப்பட்டவர்கள், பாவிகள் என்று மற்றவர்களால் வெறுக்கப்பட்டவர்கள், அப்படிப்பட்ட மக்களை தேடி சென்று இயேசு அன்பு கூர்ந்தார். சமாரியா பெண்ணை நேசித்தார், அவள் மீது அன்பு கூர்ந்தார். உலகம் சொன்னது, நீ ஒரு பாவி, நீ அநேக கணவன்களோடு வாழ்கிறாய். இயேசு அவளுக்கு நித்திய ஜீவனை குறித்து, ஜீவ தண்ணீரை குறித்து அவளுக்கு போதித்து அவளை ரட்சிப்பின் பாதைகளை நடத்தினார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வசனங்களிலே சகையு என்ற மனிதன், அவன் ஆயக்காரன், அவன் வரி வசூலிக்கிறவன்,
அவன் கடினமான மனதை படித்த ஒரு மனிதன் என்று சொல்லி அவனை உலகமே வெறுத்தது. அவனை இயேசு நேசித்தார். சகவே சீக்கிரம் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிற்கு வர வேண்டும் என்று சொன்னார். அவ்வளோதான் சொன்னார். உடனே அவன், ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை நான் ஏழைகளுக்கு தருகிறேன், நான் யாரையாயும் ஏமாற்றினால் 4 தடவையை அவனுக்கு திருப்பி தந்து விடுறேன் என்று சொல்லிவிடுகிறான். இயேசு, அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவரை ரட்சிப்பார் என்று மத்தேயு 1:21 வேதம் சொல்கிறது. பாவம் செய்கிற மக்களை நேசிப்பவர்கள் அரிது, நேசிப்பவர்கள் குறைவு. உலகம் வெறுக்கும் பாவம் செய்கிற மனிதனை, ஆனால் இயேசு நேசிப்பார். அவர்களுக்காக தான், பாவம் செய்கிற நமக்காக தான் இந்த உலகத்திற்கு இயேசு வந்தார், பரிசுத்தவான்களுக்காக அல்ல. என்னுடைய கல்லூரி 1ஆம் ஆண்டிலே வியாதி படுக்கையில், இயேசுவே என்னுடைய வியாதியை நீக்கும், என்னுடைய பாவங்களை மன்னியும், இந்த ஒரு விஷயம் என்னை குணமாக்கி விட்டால் நான் இனி பாவம் செய்ய மாட்டேன் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் ஜெபித்தேன். இயேசு கிருபையாய் என் பாவங்களை மன்னித்தது மாத்திரமல்ல, என் நோயையும் குணமாக்கினார். அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி என்ற சங்கீதக்காரன் அனுபவம் என்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டது. அதன் பின்பு பரிசுத்தாவின் அபிஷேகத்திற்காக நான் ஜெபித்தேன். சில மாதங்களிலே தேவன் என்னை பரிசுத்தாவினாலே அபிஷேகித்தார். அதன் பின்பு என்னுடைய கல்லூரியிலே நான் கர்த்தருக்கு ஊழியத்தை செய்தேன். இன்றைக்கு மாணவ செல்வங்கள் கல்லூரியிலே கர்த்தருக்கு சாட்சியாக இருக்க வெட்கப்படுகிறார்கள். என்னுடைய கல்லூரி ஒரு கிறிஸ்தவ கல்லூரி. ஆனால் சொற்ப எண்ணிக்கையில் உள்ள தேவ பிள்ளைகள் தான் சேப்பலிலே சர்வீஸ் அட்டன் பண்ணுவார்கள். நான் அவரிடத்திலே ஒரு காரியத்தை சொல்லுவேன். நீங்கள் ஊரிலே சென்றால் சண்டே கிளாஸ் எடுக்கிறீர்கள், உங்கள் ஆலயத்திலே வாலிபர் கூட்டத்திலே உற்சாகமாய் பங்கேற்கிறீர்கள். நீங்கள் 7 வசனத்தில் கூட ஒன்று பேசிடுவாங்க பெரிய வெள்ளிக்கிழமை அன்னைக்கு. VBSல டைரக்டராக வருவாங்க. ஆனால் கல்லூரிக்கு வந்துட்டா இயேசுவின் நாமத்தை உயர்த்த வெட்கப்படுவார்கள். ஏன் இந்த இரட்டை வேஷம்? இயேசுவை அறிந்தவர்கள் மத்தியிலே இயேசு அதை செய்தார் இதை செய்தார் என்று சொல்வதா முக்கியம்? இயேசுவை அறியாத ஜனங்களிடத்திலே போய் இயேசு எனக்கு இந்த நன்மை செய்தார், நீயும் இயேசுவை பின்பற்றி உனக்கும் நன்மை செய்வார் என்பது சொல்லுவது அல்லவா முக்கியம் என்று சொல்லுவேன். அந்த நாட்களிலே நாங்கள் இயேசுவை அறிவிக்க வெட்கப்படவில்லை. அப்படி ஒரு நண்பன் சரவணன் என்று பெயர் என்னோடு படித்தான், BSc மேக்ஸ் சேவியர் கல்லூரியிலே. அவனிடத்தில் நான் இயேசுவை பற்றி சொன்ன பொழுது அவன் சொன்னான், என்னை விட உங்கள் சமயத்தை சார்ந்த ஒரு சகோதரிக்கு தான் இயேசு தேவை என்று சொன்னான். என்னன்னு கேட்டேன். ஒரு அக்கா ஒரு பிரச்சனையில் இருக்காங்க, நீ அவங்களுக்காக ஜோம் பண்ணணும்னா. சரிப்பா நான் ஜோம் பண்ணுறேன், என்ன பிரச்சனைன்னு கேட்டேன். இல்லை நீ உங்கள் ஆண்டவர்கிட்டே அதை கேட்டு சொல்லுன்னா. எனக்கு ஒரு பெரிய சவாலாக இருந்தது. எனக்கு பெரிய அனுபவங்கள்லாம் கிடையாது. ஆண்டவரை இவன் சொல்கிறான், அந்த சகோதரி உங்கள் சமயத்தை சேர்ந்த சகோதரி அவங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு சொல்கிறான், அவங்களுக்காக ஜோம் பண்ண சொல்கிறான். என்னன்னு சொல்லி நான் ஒரு நாள் உபவாசம் பண்ணி, அந்த நாட்களில் நாங்கள் கிளாரிந்தா சர்ச்சில் தான் போய் ஜெபம் பண்ணுவோம். அந்த கல்லறைக்கு நடுவில், கல்லறைக்கு மறைவாவுக்கு முழங்கால் படி விட்டு நல்ல ஊக்கமாக ஜெபம் பண்ணும்போது பரிசுத்த ஆவியானவர் வல்லமையாக என் மீது இறங்கினார். இந்த மாதிரி காரியங்களை சொல்லும் பொழுது ஏதோ ஒரு சில ஊழியர்களுக்கு மட்டும்தான் ஆண்டவர் இந்த அனுபவத்தை கொடுப்பாருங்கன்னு நினைக்கக்கூடாது. விசுவாசிகளால் நடக்கும் அடையாளங்களோ நான் வேதத்தில் அப்படி தான் சொல்லப்பட்டிருக்கு. ஊழியர்களால் நடக்கும் அடையாளங்களோ அவனு சொல்லலை. நீங்கள் இயேசுவை பிரஸ்தாபம் பண்ணிங்கன்னா உங்களையும் ஆண்டவர் பயன்படுத்துவார், உங்களுக்கும் வெளிப்பாடுகளை கொடுப்பார். உங்கள் கையாலும் வியாதிகள் சோமாவாங்க, பிசாசுகள் துரத்தப்படும். இதே அனுபவத்தை உங்களுக்கு ஆண்டவர் கொடுப்பார். நீங்கள் செய்ய வேண்டியது இயேசுவை பிரஸ்தாபம் பண்ணணும் தான். அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள். கர்த்தர் அவர்களோடு கூட இருந்து அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார். அவர்களால் நடந்த கிரியைகளினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார். நீங்கள் ஆண்டவர் கூடிய செஞ்சால் உங்களையும் ஆண்டவர் பயன்படுத்துவார். பரிசுத்த ஆண்டவர் வல்லமையாக இறங்கினார். என்ன செஞ்சார் தெரியுமா? ஒரு படம் மாதிரி அந்த அக்காவுடைய வாழ்க்கை எனக்கு முன்பாக காட்டப்பட்டது. நான் கடிதம் எழுதினேன். அது நடந்து முடிந்த அந்த காரியங்களாம் முடிஞ்ச நான் பல வருடங்கள் ஆனதுனால நான் இன்றைக்கி அந்த அனுபவத்தை உங்களுக்கு சொல்கிறேன். அந்த கடிதத்தில் என்ன எழுதியிருந்தேன்னு தெரியுமா? அன்பு சகோதரி, அவங்க காரியம் என்னன்னா, அவர்கள் ஒரு மனிதனை நேசித்திருக்கிறார்கள். எப்படி? அவனுக்கு ஏற்கனவே திருமணம் ஆகிட்டு அவங்களுக்கு தெரியாது, அவங்க மறைச்சிட்டான். அதை அவன் அவங்களுக்கு திருமணமானதை மறைச்சிட்டு அவன் திருமணமாகாத ஒரு வாலிபனை போல இருந்து இந்த சகோதரியோடு செய்து பழகினான். அவர்களும் அதை அறியாமல் அவனோடு பழகி விட்டார்கள். கடைசியில் ஒரு நாள் உண்மை தெரிந்தது.
அவன் திருமணமாகாத வாலிபன் அல்ல, அவன் ஏற்கனவே திருமணம் முடித்தவன் என்று தெரிந்த பின்பு அந்த சகோதரி அவனை விட்டு விலக நினைத்தார்கள். அவனோ விடவில்லை. அவளுக்கு நல்ல நல்ல வரன்கள்லாம் வந்துச்சு, அதெல்லாம் கெடுத்துட்டு இருந்தான். கடிதம் எழுதி போடுறது, மொட்டை கடிதாசி எழுதி போடுறது, அவர்களோடு எடுத்த புகைப்படங்களை வெளியிடுவேன் மிரட்டுறது, இப்படி சொல்லி அவன் வர்ற நல்ல திருமண ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் அவன் பண்ணிட்டு இருந்தான். இதை ஆண்டவர் வெளிப்படுத்தினார். ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? அதுக்கு பின்பு, நான் இன்னும் அவளை நேசிக்கிறேன். ஐ ஸ்டில் லவ் ஹர். நான் இன்னும் அவளை நேசிக்கிறேன். அவள் என்னிடத்தில் மனம் திரும்பினால் இந்த பிரச்சனையிலிருந்து அவளை விடுவிக்க நான் ஆயத்தம் உள்ளவனாக இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொன்னார். அவன் சொன்னான், உன் கடிதத்தை வாசித்தவொடனே இந்த சகோதரி கண்ணீர் விட்டு அழுதார்கள் என்று அவன் சொன்னான். அழுது மாத்திரமல்ல, மனம் திரும்பினார்கள். இயேசுவே, நான் பாவம் செய்தேன், என் பாவத்தை மன்னியும், இந்த பிரச்சனையிலிருந்து என்னை விடுவியும், எனக்கு ஒரு வழியை காட்டும் என்று ஆண்டவரத்தில் ஜெபித்தார்கள். ஆண்டவர் எப்படி? என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என்னுடைய கற்பனை கைக்குள்ளூர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இறக்கம் செய்கிறவராக இருக்கிறேன். அந்த 10 கட்டளைகள்லாம் ஆண்டவர் சொல்கிறது. இந்த சகோதரி மனம் திரும்பின உடனே ஆண்டவருடைய பாவங்களை மன்னித்தார், மறந்தார். பாருங்க, அதன் பின்பு அந்த வாலிபனுடைய வழியில் குறுக்கிடவே இல்லை. இந்த வாலிபனை அவருடைய வழியில் இருந்து ஆண்டவர் அகற்றி போட்டார். நல்ல இடத்தில் இந்த சகோதரிக்கு திருமணம் நடைபெற்றது. ஆசீர்வாதமான குடும்ப வாழ்க்கையை அந்த சகோதரிக்கு ஆண்டவர் கொடுத்தார். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. 2 கொரிந்தியர் 5:17 வேதம் சொல்கிறது. நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறவர், பாவிகளை நேசிக்கிற அன்பு, ஆயக்காரர்களுக்கும் பாவிகளுக்கும் சிநேகிதன் என்று சொல்லப்பட்ட அந்த இயேசு கிறிஸ்து இந்த நாளிலே நம்மை நோக்கி கேட்கிறேன், அன்பு மகனே, போதும், மீண்டும் என்னிடத்திலே வா. உன்னுடைய வாழ்க்கை எப்படி இருந்தாலும் பரவாயில்லை, இன்று இயேசுவே என்னுடைய பாவங்களை மன்னியும், என் உள்ளத்திற்குள் வாரும், என்னை புது சிருஷ்டியை மாற்றும் என்று கேள். உன்னுடைய வாழ்க்கையை நான் தலைகீழாய் மாற்றுவேன், புது மனுஷனாய் புது மனுஷியாய் உன்னை மாற்றுவேன். உன்னால் விட முடியாத எல்லா பாவ பழக்க வழக்கங்களிலிருந்து உன்னை விடுவிக்க ஆவலுள்ளவனாய் இருக்கிறேன், வல்லமை உள்ளவனாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். குமாரனாகிய இயேசு கிறிஸ்து உங்களை விடுதலை ஆக்கினார், மெய்யாகவே விடுதலையாவீர் என்று யோவான் 8:36 வேதம் சொல்கிறது. யோவான் 8:32 வாசித்து பாருங்கள். சத்தியத்தையும் நீங்கள் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். 2 கொரிந்தியர் 3:17 சொல்கிறது, கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. பாவிகளை நேசிக்கிற அன்பு. இரண்டாவதாக, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே மனிதனாக இருந்த பொழுது எப்படிப்பட்டவராக இருந்தார்? வியாதியினால் பலவீனப்பட்ட நோயுற்ற பிள்ளைகளை தேடி தேடி போய் சுகமாக்கினார். அவருடைய வியாதிகளில் இருந்து அவர்களுக்கு விடுதலையை கொடுத்தார். நோயுற்றோரை நேசிக்கிற அன்பு. வியாதி நேரங்களிலே பலவீனங்கள் நம்மை வாட்டும் பொழுது நாம் திகைத்து போகிறோம். அதனால் இயேசு நோயுற்றோரை நேசிக்கிற தெய்வம், வியாதிப்பட்டோரை விரும்புகிற தெய்வம், அவருடைய வியாதியிலிருந்து விடுதலை கொடுக்கக்கூடிய தெய்வம். அவர் கொடுக்கிற வாக்குத்தத்தங்களை பாருங்கள். யாத்ராகமம் 15:26 நானே உன் பரியாரியாகிய கர்த்தர் என்று சொல்லுகிறார். ஆங்கில வேதாகமத்தில் இது போடப்பட்டிருக்கிற வசனம், ஐ ஆம் த லார்ட் தட் ஹீலத் thee, நான் உன்னை குணமாக்குகிற கர்த்தர். யாத்ராகமம் 23:25 சொல்கிறது, அவர் உன் அப்பத்தை உன் தண்ணீரை ஆசீர்வதிப்பார், வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன். உபாகமம் 7:15 சொல்கிறது, கர்த்தர் சகல நோய்களையும் உன்னை விட்டு விலக்குவார். ஏசாயா 53:5 சொல்கிறது, நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினைவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். 1 பேதுரு 2:24 சொல்கிறது, நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் என்று யாக்கோபு 5:15 சொல்கிறது. விசுவாசமுள்ள ஜபம் பிணியாளியை ரட்சிக்கும் என்று மல்கியா 4:2 சொல்கிறது. என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும் என்று எரேமியா 30:17 ஆண்டவர் சொல்கிறார், நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி உன் காயங்களே ஆற்றுவேன். எரேமியா 33:6 வாசித்து பாருங்கள். நான் அவர்களுக்கு சௌக்கியம் ஆரோக்கியம் வர பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன் என்று சொல்கிறார். சங்கீதம் 107:20 சொல்கிறது, அவர் தமது வசனத்தை அனுப்பி
அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 20, 21, 22 வசனங்களை வாசித்து பாருங்கள். அவருடைய வசனங்கள் அவளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு ஜீவனும் அவருடைய உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமாம் என்று வேதம் சொல்கிறது. சங்கீதம் 91:10 சொல்கிறது, வாதை உன் கூடாரத்தை அணுகாதே என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். மத்தேயு 8:17 சொல்கிறது, இயேசுதாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார். நம்முடைய வியாதி நேரத்திலே பலவீனங்கள் நம்மை வாட்டும் பொழுது இந்த வார்த்தைகளை தேவ வசனங்களை சொல்லி சொல்லி நாம் ஜெபிக்கும் பொழுது தேவ வல்லமை நம் மீது இறங்கி வருகிறது. நம்முடைய பலவீனங்களை நமக்கு விடுதலை கொடுக்கிறது. அதே இயேசு இன்னும் உயிரோடு இருக்கிறார். மத்தேயு 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், லூக்கா 4ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம், நம்மிடத்தில் வந்த அத்தனை வியாதியஸ்தர்களையும் தம்முடைய அருள் கரத்தால் தொட்டு சுகமாக்கிய இயேசு கிறிஸ்து இன்னும் உயிரோடு இருக்கிறார். மல்கியா 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்கிறது, நான் கர்த்தர், நான் மாறாதவர். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லு, இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். அன்று 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக மனிதனாக இருந்த பொழுது வியாதிஸ்தர்களை தொட்டு சுகமாக்கி அதே இயேசு கிறிஸ்து பட்சபாதம் உள்ளவர் அல்ல. He is no respecter of persons. ஒரு மனிதனை சுகமாக்கி விட்டேன், இன்னொரு மனிதனை சுகத்தை மாட்டேன் தர மாட்டேன் என்று சொல்கிறவர் அல்ல. அப்போஸ்தலர் 10:34, கலாத்தியர் 2:6, ரோமர் 2:11 இந்த 3 வேத பகுதியும் அவிதமாய் சொல்கிறது. பட்சபாதம் உள்ளவர் அல்லவர். இயேசு கிறிஸ்து எனக்கு சித்தம் உண்டு உனக்கு சுத்தமாக என்று சொல்லி குஷ்டரோகியை தொட்டு சுகமாக்கி அதே இயேசு வியாதியோடு நடமாடி கொண்டிருப்பது, சரீரத்திலே வலிகளையும் வேதனைகளையும் சுமந்து கொண்டிருப்பது ஒரு நாளும் அவருடைய சித்தமாய் இருக்கவே முடியாது. சிசிலியா என்ற மேடம் சார்டகர் கல்லூரியில் வேலை பார்த்தார்கள். இப்பொழுது பிரான்சிஸ் சேவியர் இன்ஜினியரிங் கல்லூரியில் அவர் வேலை பார்த்து வருவார்கள். சார்டகர் கல்லூரியில் வேலை பார்த்த பொழுது ஒரு நாளிலே அவருடைய 9 மாத பெண் குழந்தை தலையிலே 2 ஆபரேஷன்கள் பண்ண வேண்டும் என்று சிஎம்சி வெள்ளூரில் உள்ள டாக்டர்கள் சொல்லி சிஎம்சி வெள்ளூருக்கு அந்த குழந்தையை அழைத்து கொண்டு சென்றார்கள். இடத்துல டெலிஃபோன் மூலமாய் தெரிவித்தார்கள். ஜெபித்தேன், தேவன் இறங்கினார், பரிசுத்த ஆவியானவர் வல்லமையாக இறங்கினார். அவர் சொன்னார், திஸ் சைல்டு வில் நாட் ரிக்யூர் ஆப்ரேஷன். இந்த குழந்தைக்கு ஆப்ரேஷன் அவசியம் இருக்காது, எத்தனை டாக்டர்கள் வேண்டுமானாலும் பரிசோதிக்கட்டும். ஐ ஹவ் ஹீல்டு ஹேர், ஷி டசன்ட் நீட் ஆப்ரேஷன். நான் அவளை குணமாக்கி விட்டேன், அவளுக்கு ஆப்ரேஷன் அவசியம் இல்லை என்று சொன்னார். அதை அவரிடத்தில் சொன்னேன். அவர்கள் இருந்தாலும் கொண்டு போனாங்க. 6 நாட்கள் பரிசோதனை நடைபெற்றது. வெள்ளூரில் இந்த குழந்தையை ஆண்டவர் தொட்டு சுகமாக்கினார். ஆப்ரேஷன் அவசியம் இல்லை என்று டாக்டர்கள் திருப்பி அனுப்பினார்கள். பாளையங்கோட்டைக்கு வந்தார்கள். இன்னும் இங்கே உள்ள சைல்டு ஸ்பெஷலிஸ்ட்லாம் போய் பார்த்தாங்க. எல்லாரும் பரிசோதிச்சுட்டு இந்த குழந்தைக்கு ஆப்ரேஷன் அவசியம் இல்லை, நல்ல சுகமாக இருக்கா, யார் சொன்னது ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. அல்லேலூயா. இயேசு இன்னும் உயிரோடு இருக்கிறார். இயேசு இன்னும் உயிரோடு இருக்கிறார். ஆண்டவர் இயேசு நோயுற்றோரை நேசிக்கிற தேவன். உலகம் நம்ம நோயை பார்த்து அருவருப்பு படலாம். சில ஸ்கின் டிசீஸ், சில துர்நாற்றம் வீசும் நோயாளிகளை நெருங்கவே இது பண்ணுவாங்க. ஒரு தடவை ஒரு சைல்டு ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். அங்கே பேர்ன்ட் தீக்காயத்தினால ஒரு குழந்தைய வாழை இலையில் படுக்க வச்சுருந்தாங்க. நெருங்கவே முடியல, ஒரே துர்நாற்றம். நிறைய ஆஸ்பத்திரியில் ஜெபம் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை தான் இருக்கும். ஏசப்பா அந்த நாட்களில் குஷ்டரோகிகளை வெறுத்து பாளையத்துக்கு புறம்பாக வச்சிருந்த நாட்களே அவர்களை தொட்டு சுகமாக்கியவர். அவ்வளவு ஸ்மெல்லையும் அவர் அருவருக்க மாட்டார். சுற்றி நம்மளை கவனிக்கிறவங்க கூட அருவருப்பு படலாம். அதில் இயேசு ஒரு நாள் அருவருக்க மாட்டார். அவர் நோயுற்றோரை நேசிக்கிற ஆண்டவர். நீங்கள் நினைக்கலாம், இந்த 2025ஆம் வருஷம் பாதி வருஷம் நோயிலே கழிஞ்சு போயிட்டு, எத்தனை டாக்டர்ஸ்கிட்ட போயிட்டேன், ஒரு விடுதலை இல்லையே. குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும். அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை. ஆபகுக்கு 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறார், ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த ஒரு வாக்குத்தத்தம் இந்த வருடத்திற்குள்
நிறைவேறவில்லை என்று கலங்காதீர்கள், இன்னும் நாட்கள் இருக்கிறது. கட்டாயமானவர் நிறைவேற்றுவார். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். எபிரேயர் 10:23 வேதம் சொல்கிறது. மூன்றாவதாக, இயேசு எப்படிப்பட்டவராக இந்த உலகத்திலே தம்முடைய அன்பை வெளிப்படுத்தினார்னா, துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவே அவர் பிறந்தார் என்று ஏசாயா 61:2 வேதம் சொல்கிறது. துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்தார். விதவை ஒருவள் தன் ஒரே மகனை பறிகொடுத்து நாய்நூர் என்ற ஊரில் வந்த பொழுது ஆண்டவர் இயேசு அவள் மீது அன்பு கூர்ந்தார். அழாதே என்று சொன்னார். நம்ம அழுவது அவருக்கு பிரியமானதல்ல. இரவு யாருக்கும் தெரியாமல் தலைவனையை நனைத்து கொண்டிருக்கிறீர்களே, கண்ணீரினால் உங்கள் தலைவனையை நனைத்து கொண்டிருக்கிறீர்களே, அது இயேசுக்கு பிரியமானதல்ல. நீங்கள் கண்ணீர் விடுவதை அவர் ஒரு நாள் விரும்ப மாட்டார். எசேக்கியா அழுதான், உன் கண்ணீரை கண்டேன், உன் விண்ணப்பத்தை கேட்டேன். தாவீது என்ன சொல்றாரு? என் கண்ணீரை உடைய துருத்தியில வையுன்னு சொல்லிட்டு, அவைகளெல்லாம் ஒரு கணக்கில் அல்லவோ இருக்கிறது. நம்முடைய கண்ணீரை கணக்கு வைக்கிற ஆண்டவர், நம்முடைய கண்ணீரை காண்கிற ஆண்டவர், நம்முடைய கண்ணீரை துடைக்க ஆயத்தமுள்ளவராக இருக்கிறார். வேதனைகளின் வழியாய் நாம் நடந்து செல்லும் பொழுது அதே பாதையிலே நடந்த மீட்பர் நமக்கு உண்டு. இந்த உலகத்திலே அவர் எப்படிப்பட்டவராய் வாழ்ந்தார்? என் ஜீவனை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, என் ஜீவனை எடுக்கவும் அதிகாரம் உண்டு என்று சொன்னார். 1 யோவான் 3:16 சொல்கிறது, இயேசு நமக்காக ஜீவனை கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். இந்த உலகத்திலே நமக்காக மரிக்கவே அவர் பிறந்தார். நமக்காக மரிக்கவே பிறந்தார். யோவான் எழுதின சுவிசேஷம் 10:17-18 நான் என் ஜீவனை மறுபடியும் அடைந்து கொள்ளும்படிக்கு அதை கொடுக்கிறபடினால் பிதா என்னில் அன்பாக இருக்கிறார். ஒருவனும் அதை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான். நானே அதை கொடுக்கிறேன். அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, அதை மறுபடியும் எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு. எதற்காக? ஒரே ஒரு காரணம், மனிதர்களாகிய நம்மை அவர் நேசித்தார். நாம் படும் வேதனைகளை நேரடியாக உணர்ந்து கொள்ள விரும்பினார். தானே அதை உணர்ந்து கொள்ள விரும்பினார். உலகத்தில் எப்படிப்பட்ட மனிதனாய் வாழ்ந்தார்? ஒரு குடும்பத்தின் மூத்த மகனாய் வாழ்ந்தார். அவருக்கு ஏராளம் தம்பி தங்கைகள் இருந்தார்கள் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு குடும்பத்தின் மூத்த மகனுக்கு எத்தனை பொறுப்புகள் உண்டு. ஏழை குடும்பத்து பிள்ளை, ஏழை தச்சனுடைய வளர்ப்பு மகனாய் இருந்தார். அவருக்கு ஒன்றுமே இல்லை. நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை. தலை சாய்க்க இடமில்லாத ஒரு சூழ்நிலை இந்த உலகத்திலே வாழ்ந்தார். காரணம் என்ன தெரியுமா? தனிமையானவர்களுக்கு வீடு வாசல்களை ஏற்படுத்துகிற தேவன் என்று அவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 2 வீட்டில் வாடகைக்கு இருந்தால் அதுக்கு தான் வீடு கட்டணும். ஒரு வாடகை வீட்டில் இருக்க எவ்வளோ கஷ்டன்றலாம் தெரியும். இதை நேரடியாக உணர்ந்து கொள்றதுக்கு தான் அவர் சொன்னார், மனுஷகுமாரனுக்கு தலை சாய்க்க இடம் இல்லை. பணம் இருந்துச்சா? இல்லையே. வரி கட்டுறதுக்கு பணம் கேட்டபோது பணத்தை பாக்கெட்லேருந்து எடுத்து வந்தார். இல்லையே. போ மீனை பிடி, தூண்டில் போடு, அது வாயிலேருந்து பாரு, அதுக்குள்ளே உள்ள பணத்தை எடுன்னு. அவர்கிட்ட பணம், அந்த பணம் கூட இல்லை. வரி கட்டுறதுக்குரிய சொற்ப பணம் கூட ஒரு கையில் இல்லை. அப்படிப்பட்ட தரித்திர கோலத்தை அவர் எடுத்தார். அதற்கான காரணத்தை 2 கொரிந்தியர் 8:9 சொல்லுகிறது. வசனத்தை வாசிக்க கேட்போம். 2 கொரிந்தியர் 8:9. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்களாகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. அவர் பட்ட அத்தனை பாடுகளும் நமக்காக தான், நமக்காக தான். அவர் பட்ட அத்தனை கஷ்டமும் நமக்காக தான், எனக்காக, உங்களுக்காக, நம்ம எல்லாருக்காக தான். பிரான்ஸ் தேசத்தில் ஒரு செல்வந்தர், மிகப்பெரிய கோடீஸ்வரர் வாழ்ந்து வந்தார். ஆனால் உலகமே அவரை கேலி செய்தது, பரியாசம் செய்தது, ஏளனம் செய்தது. ஏன் தெரியுமா? ஒரு கிழிஞ்ச சட்டையை தான் பயன்படுத்துவார். அதுவும் ஒரு மாதத்தில் 10 நாள் அந்த ட்ரெஸ்ஸை தான் போடுவார். புதுசாக ட்ரெஸ் வாங்கவே மாட்டார். ஒரு கிழிஞ்ச ஷூ தான், வருஷம் பூரா அந்த ஷூ தான். ஒரு நல்ல நாளில் கூட புது ஷூ வாங்க மாட்டார். சரியாக சாப்பிட மாட்டார். கிடைச்சதை சாப்பிடுவார், தூங்குவார், இப்படி இருந்தார். எல்லாரும் கேலி பண்ணாங்க, இவன் பெரிய கோடீஸ்வரம்பா,
ஏன் இப்படி பிசுனாரி கஞ்சன் நப்பியா இருக்கான்? நல்லா ட்ரெஸ் பண்ண வேண்டியதானே, நல்லா சாப்பிட வேண்டியதானே, நல்லா நல்லா சுற்றி பார்க்க வேண்டிய எல்லா இடத்துக்கும் நல்ல சந்தோஷமாக இருக்க வேண்டியது, ஏன் இப்படி இருக்கிறான் எல்லாம் அந்த ஊரே அவரை கேலி செய்தது. ஒரு நாளிலே அவர் மரித்து போனார். அவருடைய உயில் வாசிக்கப்பட்ட பொழுது அந்த கிராமமே கண்ணீர் சிந்தியது. ஏன் தெரியுமா? இந்த கிராமத்தில் சரியான குடிநீர் கிடையாது. அவர் கஷ்டப்பட்டு தரித்திர கோலம் எடுத்து தான் சேகரித்த பணமெல்லாம் என்னுடைய கிராம மக்கள் பாதுகாப்பான நல்ல குடிநீர் பெறுவதற்காக என்னுடைய ஆஸ்தி முழுவதையும் நான் எழுதி வைக்கிறேன் என்று எழுதி வைத்திருந்தார். இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர்? பிதாவின் மகிமையிலே வாசம் செய்தவர். 24 மணி நேரமும் தேவ தூதர்கள் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று சொல்கிற மகிமையிலே வாசம் செய்த அந்த செல்ல குமாரன், தேவாதி தேவனின் ஒரே பேரான குமாரன், நம்முடைய வேதனைகளை உணர்ந்து கொள்வதற்காக, நம்முடைய பாடுகளை உணர்ந்துவதற்காக சிலுவையில் பாருங்க, அவருடைய உடம்பு அடிபடாத இடமே கிடையாது. வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறார்கள், அவருடைய உடலிலே 165 பெரிய காயங்களும் 5000 சிறிய காயங்களும் காணப்பட்டதான். ஏன் இப்படி? அவருடைய சிற உடல் 650க்கு மேற்பட்ட ரோம போர்ச்சவரால் சித்திரவதை செய்யப்பட்டுச்சு. நீ எனக்கு ஒரு தலைவலி வந்துச்சுன்னா அது என்னன்னு அவருக்கு தெரியும். காரணம் என்னன்னா, அவருடைய கண் வழியாக அந்த முள் வந்து தலைவலியாக வந்து கண் வழியாக வெளியே வந்துச்சுன்றாங்க. இந்த முட்கிரீடத்தை கோலால் அடிக்கும் பொழுது இந்த முட்கள் கண்களின் வழியாய் பாய்ந்து தலையின் வழியாய் பாய்ந்து கண்களின் வழியாக வெளியே வந்துச்சு. கண்ணுக்குள்ளே ஒரு சின்ன முடி விழுந்தாலே நம்மளால் தாங்க முடியாது. முட்கள் கண்களின் வழியாக வெளியே வந்து கண் வலின்னு என்ன, தலைவலின்னு தெரியும், முதுவலின்னு என்னன்னு தெரியும் அவருக்கு. வாழ்க்கையில் என்னுடைய சரீரத்தில் என்ன வேதனை அனுபவித்தாலும் இயேசு ஏற்கனவே சிலுவையில் இதை அனுபவித்து விட்டார். என்னுடைய வேதனைகளுடைய பாடுகளுடைய கஷ்டங்கள் எல்லாம் தெரியும். ஃப்ரெண்ட்ஸ் வந்து விளையாட்டுக்கு கேலி பண்ணாலே நம்மளால் பொறுத்துக்கிட முடியல, ஒரு ஜோக்குக்கு கிண்டல் பண்ணாலே நம்மளால் தாங்க முடியல. அவரை பரியாசம் செய்தார்கள். நீ இரட்சகரானால் சிலுவையிலிருந்து இறங்கி வா. அவரை கண்களை மூடி தலையில் குட்டி, நீ தேவனானால் உன்னை குட்டினவன் யார் என்று ஞான திருஷ்டினால பார்த்து சொல்லுனாங்களாம். எவ்வளோ வேதனையாக இருந்திருக்கும். தேவாதி தேவன், மகிமையிலே வாசம் செய்த தேவன் நம்மை நேசித்ததினால் தானே இத்தனை பாடுகளை அனுபவித்தார். இந்த அன்பை நாம் உலகத்திற்கு காட்ட அழைக்கப்பட்டிருக்கிறோம். வெட்கப்படாமல் தைரியமாக இயேசுவின் அன்பை இந்த உலகத்திற்கு நாம் காட்ட அழைக்கப்பட்டிருக்கிறோம். நமக்குள் மூடி மறைத்து நமக்குள் மகிழ்ந்து கொண்டிருப்பதுக்கு மாத்திரம் அல்ல, உலகத்திற்கு புறப்பட்டு செல்வோம். இயேசுனுடைய வாழ்க்கையில் இந்த நன்மையை செய்தார், நீ இயேசுவை பின்பற்றி உனக்கும் செய்வார். அதை சொல்லுவோம், உறக்க சொல்லுவோம். நம்முடைய சேவைகளினால, நம்முடைய வார்த்தைகளினால, நம்முடைய கிரியைகளினால நம்ம செய்வோம். குஷ்வந்த் சிங் என்று ஆங்கிலத்தில் மிக பிரபலமான ஒரு எழுத்தாளர் இருந்தார், மறைந்து விட்டார். அவர்கள் ஒரு காரியத்தை எழுதியிருக்கிறார்கள். Whenever a natural calamity occurs, the Christians were the first to arrive at the scene with food, clothes and medicine. உலகத்திலே பேரழிவுகள் எங்கெல்லாம் ஏற்படுகிறதோ கிறிஸ்தவர்கள் தான் அங்கே முதலாவது வருவார்கள். மருந்துகளினாலும் உணவினாலும் உடையினாலும் உதவி செய்வார்கள் என்று எழுதியிருக்கிறார். கிறிஸ்தவர்களை உலகம் அப்படித்தான் பார்க்கிறது. நாம் சேவை செய்ய பிறந்தவர்கள், இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவுக்காக, இயேசுவை காட்ட அழைக்கப்பட்டவர்கள். ஆனால் வேதம் சொல்லுங்க, எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன் மேல் உதித்தது. இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். இயேசுவின் அன்பை ருசித்த நாம் அந்த அன்பை மற்றவர்களுக்கு கொடுப்போம். நாம் ஜெபிக்கலாம். அன்பின் பரம தகப்பனே, எங்களை எவ்வளவாய் நேசித்தீர் ராஜா. எங்கள் பாவங்களை மன்னித்து மறந்து எங்களை புது மனுஷனாய் புது மனுஷியாய் மாற்றினீரே. இந்த அன்பை நாங்கள் உலகிற்கு எடுத்து சொல்ல கிருபைத்தாரும். எங்கள் நோயுற்ற நேரத்தில் எங்களை நேசித்தீரே, துயருற்ற நேரத்தில் எங்களை நேசித்தீரே. நாங்கள் உங்களுக்கு செய்யக்கூடிய சேவை என்னன்னா, இந்த அன்பை வெட்கப்படாமல் எங்களுடைய கல்லூரிகளிலே, எங்களுடைய பள்ளிகளிலே, நாங்கள் பணிபுரியும் ஸ்தலங்களிலே, எங்கள் தொழில் ஸ்தலங்களிலே நாங்கள் கொண்டு செல்ல எங்களுக்கு உதவி செய்யும், பலன் தாரும், கிருபை பாராட்டும். சகல துதியும் கனத்தையும் மகிமையும் வல்லமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே
வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். நம்மை நம்முடைய காணிக்கை அர்ப்பணிக்கும் வண்ணமாக யாவரும் எழுந்து நின்று கீதம் 110 பாடுவோம். கண்டேன் என் கண் குளிர, கர்த்தனை இன்று கண்டேன் என் கண் குளிர. 110வது கீதத்தை பாடுவோம். ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வாதமான மனமகிழ்ச்சி நாளின் ஆண்டவரே, உம்முடைய திருச்சபையின்
ஐக்கிய சங்கங்களுடைய கீத ஆராதனைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இப்பொழுது இந்த ஆராதனையிலே படைக்கப்பட்டிருக்கின்ற காணிக்கைகளை உம்முடைய சமூகத்திலே நாங்கள் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். அப்பா, உம்முடைய பிள்ளைகள் படைத்திருக்கின்ற பிறந்த நாள், திருமண நாள் ஸ்தோத்திர காணிக்கைகளுக்காக, சங்க காணிக்கைகளுக்காக, தீப காணிக்கைகளுக்காக, முதற்பலன் காணிக்கைகள், நேர்ச்சை காணிக்கைகள் எல்லாவற்றுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். வானத்திலும் பூமியில் உள்ளவைகளெல்லாம் உடையவைகள் உமது கரத்திலிருந்து வாங்கி உமக்கென்று கொடுக்கிறோம். நீ தயவாய் அங்கீகரித்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, உம்முடைய அன்பை எங்களுக்கு எவ்வாறு வெளிப்படுத்தினீர் என்பதை குறித்து எங்களோடு கூட பேசி நம்முடைய வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். மீது அன்பு கூர்ந்து எடு வியாதியிலிருந்து விடுதலை ஆக்குகிறீர், பாவத்திலிருந்து விடுதலை ஆக்குகிறீர். சுவாமி, தம்மையே நீர் கொடுத்தது நிமித்தமாக எவ்வளவாய் எங்கள் மீது அன்பு வைத்திருக்கிற என்பதை குறித்து ஆண்டவரே சொன்ன எல்லா வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த விலையேறப்பட்ட அன்பை உணர்ந்து கொண்ட நாங்கள் அதற்கு அர்ப்பணித்து நாங்கள் வாழுவதற்கு எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். ஐயா, நீர் ஆண்டவர் அன்பை வெளிப்படுத்தும்படியாக மானிட அவதாரம் எடுத்து வந்தீரே சுவாமி. ஆண்டவரே, அந்த நாளை நாங்கள் எல்லாரும் கொண்டாடும்படியாக எங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டு வர தயவுக்காய் ஸ்தோத்திரம். இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக, எங்களுடைய குடும்பத்திற்கும் எங்களுடைய பிள்ளைகளுக்கும் மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்க உதவி செய்யும். வெளியிடங்களிலிருந்து எங்களுடைய பிள்ளைகள் வருகிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். பத்திரமான பாதுகாப்பான பிரயாணங்களை கொடுத்து குடும்பமாக உம்மை ஆராதிக்க ஆண்டவர் கிருபை பாராட்டுவீராக. ஆண்டவர், சின்னஞ்சிறு குழந்தைகளை ஆசீர்வதியும், படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை தாரும். அப்பா ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஏற்ற காலத்தில் நல்ல வேலைவாய்ப்புகளை தாரும், திருமண தடைகளை மாற்றி போடும். ஆண்டவரே, குடும்ப வாழ்வில் அருமையான தம்பதிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய பிள்ளைகள் எதிர்பார்த்திருக்கிற கற்பத்தின் கனிகளுக்காக உடைய சம்பத்தில் வருகிறோம். பிள்ளைகளை கர்த்தாவே நீர் ஆசீர்வதிப்பீராக. கற்பத்தின் கனிகளை கொடுத்து உமது பிள்ளைகளை சந்தோஷப்படுத்துவீராக. பேறுகால நிலைமையிருக்கிற சகோதரிகளுக்கு சுகப்பிரசவத்தை கொடுப்பீராக. கற்பத்தின் கனி பூரணப்படுத்தி நல்ல ஆண்டவரை பெருகாலத்தை கொடுத்து ஆசீர்வதிப்பீராக. வயோதிப நிலைமையிருக்கிற அருமையான பெற்றோர்களுக்காக ஜெபிக்கிறோம். வயோதிப காலத்திற்கு எல்லா பலவீனங்களையும் ஆண்டவர் மாற்றி போடுவீராக. வியாதினால் கஷ்டப்படுகிற பிள்ளையோட எல்லா கஷ்டங்களையும் ஆண்டவர் மாற்றி நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்து ஆசீர்வதியும். உடைய பிள்ளைகள் கைட்டு செய்கிற எல்லா பிரயாசங்களுக்காக ஜெபிக்கிறோம். விவசாயம் செய்கிற பிள்ளைகளுக்காக, கால்நடைகளை வைத்து தொழில் செய்கிற பிள்ளைகளுக்காக, தொழில்கள் வியாபாரங்கள் செய்கிற பிள்ளைகளுக்காக, அரசு பணியாளர்களுக்காக, ஓய்வு பெற்ற பணியாளர்களுக்காக, என்னுடைய பிள்ளைகள் என்னென்ன வேலைகள் செய்கிறார்களோ அது சிறியதாக இருந்தாலும் பெரியதாக இருந்தாலும் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் அது பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும். ஊழியம் செய்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஆசீர்வதித்து பயன்படுத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிற ஐயா. இந்த ஆராதனையில் பங்கு பெற்றிருக்கிற ஒவ்வொருவருக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொருடைய தனிப்பட்ட தேவையெல்லாம் அறிந்திருக்கிறீங்க. உமது பிள்ளைகளுடைய பாரங்கள், கவலைகள், கண்ணீர், கஷ்டங்கள் எல்லாவற்றையும் எங்கள் ஆண்டவர் அப்பா உம்முடைய கரத்தினாலே தொட்டு அவளை துடைத்து அவரை சந்தோஷப்படுத்தி மகிழ்ச்சியினாலும் சமாதானத்தால் நிரப்பி உடைய பிள்ளைகளுடைய உள்ளத்தை பூரிப்பாக்கி ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். என்னுடைய பிள்ளைகள் பல இடங்களில் பல தேசங்கள் இருக்கிறார்கள். எங்கிருந்தாலும் உடைய ஆசீர்வாத நிறைவாய் தங்கி இருக்கட்டும். என்னுடைய சேகரத்தை ஆசீர்வதியும், வளர்ந்து பெருக கிருபை தருவீராக சுவாமி. 4 திருச்சபைகள் ஊழியக்காரர்களுக்காக ஜெபிக்கிற ஆசீர்வதியும், என்னுடைய கிராமத்தை ஆசீர்வதியும். எல்லா மக்களும் உடைய அன்பை அறிந்து கொள்ள கிருபை தரும்படி அங்கு ஜெபிக்கிறோம். மத்தியிலே அழைத்து கொண்டு வந்த அருமையான ஒரு ஊழியக்காரருக்காக, அவருடைய குடும்பத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆசீர்வதியும், தொடர்ந்து வல்லமையாக எடுத்து பயன்படுத்துவீராக. எடுத்து திருமண்டலத்தை ஆசீர்வதியும். பேராயர் எல்லா போதர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் உடைய கிருபையினால் நிரப்பும். தேச ஆசீர்வதிக்கப்படுவதாக. எல்லா மக்களும் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள கிருபை தாரும். இப்பொழுது உடைய சமூகத்திலே எங்களை மீண்டும் முற்றிலுமாய் அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவர் ஒவ்வொருவரையும் தனித்தனியாய் சந்தித்து ஆசீர்வதியும். என்னென்ன தேவைகளோடு வந்திருக்கிற ஒன்று கூட குறைவில்லாமல் நிறைவாய் பெற்றுக்கொள்ள கிருபை தாரும். நாங்கள் நினைப்பதற்கும் விரும்புகிறதற்கும் வேண்டி கொள்ளுகிறதற்கு அதிகமாய் கிரியை வல்லமின்படியும் கர்த்தர் பெரிய காரியங்கள் கட்டளையிடும். கணம், துதி, மகிமை எல்லாம் உமக்கு செல்வதை ஏற்றுக்கொள்ளும் ஆசீர்வதி. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பரிசுத்த பிதாவே. தேவனுடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிப்புக்கும் உங்களை ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதித்து காக்கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்களுக்கு பிரகாசிக்க பண்ணி உங்கள் கிருபை இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்களுக்கு பிரசன்னமாக்கி இப்பொழுதும் எப்பொழுதும் உங்களுக்கு சமாதானம், சந்தோஷம், நீடி சுக வாழ்வு கட்டளையிட கடவர். Amen.
முன்னோடி கீதமாக யாவரும் எழுது நின்று கீதம் 103 பாடுவோம். ராஜன் தாவீதில் உள்ள மாட்டுக்கொட்டில் ஒன்றிலே 103வது கீதத்தை பாடுவோம்.
கிருபை நிறைந்த அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வாதமான இது மகிமையான கீத ஆராதனைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். என் மத்தியிலே நீர் எழுந்தருள் நீர் உமது பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்தீர், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உடைய நாமத்தை மகிமைப்படுத்த கொடுத்த எல்லா கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். பங்கு பெற்ற அனைத்து பிள்ளைகளையும் தொடர்ந்து ஆசீர்வதியும். உம்முடைய சமூகத்தை விட்டு நாங்கள் செல்லும்போது ஆண்டவர் எங்களோடு கூட வருவீராக. இடைய கரங்களை பிடித்து நடத்துவீராக. வருகிற பண்டிகை நாட்கள் எங்கள் ஒவ்வொருவருக்கும் மிகுந்த மகிழ்ச்சியும் சந்தோஷம் நிறைந்த நாட்களாக இருப்பதற்கு கர்த்தர் எங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். உடைய தெய்வீக கருத்துக்கள் எல்லாரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். ஆசீர்வதியும் உடைய நாமத்தை மையப்படுத்தும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தை ஜெபிக்கிறோம் தூய பிதாவே. கர்த்தங்களோடு இருப்பாராக. தேவ சமாதானத்தோடே சென்று வாருங்கள்.